நீங்கள் தான் குழம்பு வைக்க போகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் செய்யறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிடும் சொல்லிட்டு அப்போவே வந்து உட்கார வந்து சமையல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு குடிக்க ஒரு மாதிரியாக இருக்கிறது சொல்லிட்டேன்னு நாங்கள் இன்னைக்கு பாலை வந்து குடிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ரீக்கு ஒரு கிளாஸு, எனக்கு ஒரு கிளாஸு. நீங்கள் எழுந்து வந்து சாமி கிளாஸு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாடு பால் கறகுற இடத்துல வந்து உட்காந்துட்டேன். பால் கறகுறாங்க, நான் வந்து குடிச்சுங்கிறேன். வரத்துக்கு தம்பிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மற்ற வேலை செய்யணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிம்மா. நெக்ஸ்ட்டு பால் கறந்த பால் கறந்து ஊற்றாச்சு. இருக்கிற பால் வந்து அடியில் பால் இருக்குது கொஞ்சம். நம்ம 2 பேருக்கு தான் டீ போட்டு குடிக்குமே. அப்பா வந்து குடிக்க மாட்டார். அதுக்கு திட்டமாக போகுது நம்மளுக்கு பால். டீ போடுங்க, நான் வந்து வாசி தரேன். சரிம்மா, நீங்கள் வந்து வாசி தருங்க, நான் வந்து டீ போட்டு எடுத்துன்னு வரேன். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்ச பிறகு தான் வந்து மற்ற வேலை எல்லாமே வந்து அது ஸ்டார்ட் பண்ணணுமே. ஏன் சொல்லிட்டு போகிறேன், டீ குடித்தா ஃப்ரெஷ்ஷாக இந்த டே வந்து தொடங்கிக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்குமே. சரி வாங்க டீ போடுறேன், நீங்கள் இந்த வேலையை பாருங்கள். சரிங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீ போட்டு வந்து கொடுத்துட்டேன். டீயில் வந்து பாலாகவே ஏன் குடிக்கிறோம், டீ போட்டு குடிக்க ஒரு மாதிரியாக இருக்கிறது சொல்லிட்டேன்னு நாங்கள் இன்னைக்கு பாலை வந்து குடிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ரீக்கு ஒரு கிளாஸு, எனக்கு ஒரு கிளாஸு. நல்லா திக்காக இருக்குது. வாங்க குடிச்சிட்டு வந்து தண்ணி வந்து இப்போ ரொம்ப நேரமாக வந்துங்குது. அதுக்கு தெரு தண்ணி தான் நாங்கள் பிடிக்கிறோமே, அப்போ நின்றுடும். வாங்க தண்ணி பிடிச்சலாம் குடிச்சிட்டு. அம்மா வந்து தண்ணி பிடிப்பாங்க, நான் வந்து வீட்டை பெருக்குவேன். எப்பயுமே வந்தால் வெளி வேலையை வந்து அம்மா தான் வந்து அதிகமாக வந்து செய்வாங்க. உள்ளே இருக்கிற வேலை மட்டும் தான் நான் செய்வேனே. சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து ஜெயஸ்ரீ போட்ட கோலம். அதுக்கு உள்ள ஒரு மாதிரி தேய்த்து வந்து அதுவும் ஜெயஸ்ரீ போட்ட கோலம் தான். ஜெயஸ்ரீக்கு வந்து கோலமே போடுது. கோலம் போட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ கோலம் போட்டு ரெஸ்ட்டா? எப்பயுமே வந்து கோலம் போட்டால் சீரை வந்து நடுமத்தில் உட்காருவார். நான் கொட்டா பெருக்கி வாடுறீங்க போல. மாட்டை பிடிச்சி எடை கட்டியாச்சு. காலையில வந்து கொட்டை சாணி வாரிடணும். அதான் வாரி நிற்கிறப்ப ஒரு குண்டா இருக்குது. ஆட்டு சாணி வந்து மதியமாக வாரிக்கலாம். ஏன்னா ஆட்டெல்லாம் அவுத்து விட்டு பிறகு தான் வாரணும். என்கிட்ட பெருக்கும் போது பிள்ளைங்க தொடப்ப மாட்டேங்குது இல்லையா, அதனால ஆட்டெல்லாம் அவுத்து விட்டு ஏரிக்கல்ல விட்டுட்டு தான் வந்து கொட்டை சாணி ஆட்டு சாணி வாரணுமே. மாடு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இங்கேருந்து அங்கே கட்டி அவுத்து கட்டிட்டு வாட்டு கொண்டா சென்று திருப்பி வந்து கட்டுருவோம். சரிம்மா. அப்பா நீங்கள் தான் குழம்பு வைக்க போகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு வந்து அந்த சைடில் வந்து போட்டிருக்கேன். அப்பா நீங்கள் செய்கிறதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சிடும் சொல்லிட்டு அப்போவே வந்து உட்கார வந்து சமையல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வந்து இன்றைக்கி வந்து அப்பா கையில் வச்சு கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோமே. அப்பா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல். சரிப்பா, அப்பாவே வந்து ஆற்றுல போய் மீன் பிடிச்சின்னு வந்து நைட்டு வந்து கொடுத்தாரு. இப்போ வந்து அப்பாவே வந்து குழம்பு வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். சரிப்பா, சரி வைங்க வந்து பார்க்குறேன். அம்மா என்ன தண்ணி பிடிச்சி தூக்கின்னு வரீங்க போல. ஆமாம், தண்ணி பிடிக்க வேலையை முடிஞ்சிடுது காலைல. இப்போ வந்து நம்ம வந்து ஏன் வேலைக்கிட்டு வந்து பில்லருக்கு வந்து போயிடுவாங்க. அப்பா வந்து குழம்பு வைக்கிறாரு, நான் தான் வந்து டேஸ்ட் பார்ப்பேன். நேற்று வந்து ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த குழம்பு தான் வைக்கிறாங்க. அப்பா என்ன மீன் குழம்புக்கு மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சும்மா செம்மையாக செய்கிறீங்க போல. நல்லா இருக்கு மாங்காய் கத்திரிக்காய் போட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்து மாங்காய் கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறாரு அப்பா. அப்பா தான் வந்து அரிஞ்சு அதுவுமே காய்கறிலாம். சரிப்பா நீங்கள் வைங்க. அம்மா நான் ஏன்னா அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. ஃப்ரெண்ட்ஸ் ஏனம் கழுவிடுறோம். அப்போ வந்து மாட்டு தண்ணி காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றும் என்னென்ன வேலை வந்து வீட்டை வந்து பெருக்கணும், அவ்வளோதான். வந்து தண்ணி பிடிச்சாங்க, ஏன்ட்டு விளக்குறாங்கதோ, அப்புறம் வந்து வாசல் பெருக்குனாங்க. எல்லா வேலையுமே அம்மா தான் அதிகமாக வந்து செஞ்சாங்க. நான் கையில் காயத்தை வச்சுன்னு ஒன்றும் அம்மாவை ஏமாற்றி நிற்கிறேன். சாப்பாடு செஞ்சு அப்பா குழம்பு வச்சாங்க, நீ சாதம் வச்சு மாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்கப்பா. அப்பா என்ன மாட்டுக்கு தண்ணி காட்டுறீங்களா? இவரு அப்படியே தண்ணிலாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே கொடுத்தா குடிப்பார். இப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாரு. அப்பா இன்னும் திருப்பி மீனை க்ளீன் பண்ணிடுறாங்க போல. ஆற்று மீன் தான். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணாங்க. இப்போ 2வது வாட்டி வந்து குழம்புல போட போகிறன்றதுனால இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி வந்தார் அப்பா. என்ன வேலை கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டான், குழம்பு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டேன். வேறு தான் வந்து கட்டியாக்கிறமே தெரியும். இது குழம்பு வச்சு மெடிக்கலும் வந்து வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஜிலேபி மீன் குழம்பு தானே, சூப்பராக தான் இருக்கு. அப்பா வந்து செஞ்சாரு, எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுறோம். எனக்கு கேட்டால் மேலே வேலைக்கு போகிறாரு. மீன் எங்கே பாதிக்கானா? இல்லை அப்படியே பிறந்துட்டம்மா. உப்பு
அப்பா வந்து சாப்பிட்டோம். டெய்லியுமே வந்து எங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படிதான் வந்து போகுது. காலைல இப்படி தான் வேலை எங்களுக்கு போவோமே. எப்படின்னு கேட்டால் காலைல அப்பா வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ரெகுலராக சோறாக்கி காலை சாப்பாடு கொடுத்துருவோம். அவங்க சாப்பிட்டு தான் போவாங்க. நீங்கள் மீன் குழம்புன்றதுனால அப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்சிட்டாரு. மீன் கறி குழம்பு மீன் குழம்புன்னு வைக்கணும்னு நினச்சா அப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு முன்ன வருவாங்க. சரி வைக்கிட்டு சொல்லிட்டு நாங்கள் சரி இருக்கிற வேலையை பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாணி யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.